அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாருங்க சொசைட்டியில் என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். செந்தில் கதிர் 2 பேருமேவும் மீனாவை தேடி ஒவ்வொரு இடம் அலையிறாங்க. ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. அதனால் செந்தில் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. நான் தான்டா அவன் என்கிட்ட எவ்வளவோ பேச வந்தா, நான் தான் நீ எதுவும் என்கிட்ட பேச வேணான்னு சொல்லி ரொம்ப பெரிய இவன் மாதிரி நடந்துக்கிட்டேன். அதனால தான் அவன் என் மேலே கோவப்பட்டு வருத்தப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லி எங்கேயோ போயிட்டா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக புலம்புறாருன்னே. அப்போலாம் ஒன்றும் நடக்காதுன்னு என்ன இல்லைடா, ராஜி மீனா 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் தானே, 2 பேரும் எங்கே போனாலும் சொல்லிட்டு தானே போவாங்க. அதனால் நான் ராஜி அந்த பிள்ளைக்கும் ஃபோன் போட்டு பார்த்தேன். ஆனால் அவள் காலேஜ் இருந்தனால ஃபோன் எடுக்கலை அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாண்ணே, ஆமாடா, அதனால் இப்போ வீட்டுக்கு வந்துருப்பா தானே, நீ ஃபோன் போட்டு கேளேன் அவகிட்டக்க அப்படிங்கிறாங்க. அவகிட்டக்க நான் கேட்கவா, நீங்கள் கேட்டுறேனே, அதனால் ஒன்றும் இல்லை பரவாயில்ல, நீ கேளு, ராஜிகிட்ட ஃபோன் போட்டு அண்ணி எங்கே போயிருக்காங்க கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணே, நீ கேளு அப்படிங்கிறாங்க. டே ப்ளீஸ்டா, எனக்காக ராஜிக்கு ஃபோன் போடுறோம், பொண்டாட்டி தானேடா அண்ணே, நானா அப்படின்ட்டு சரின்னு ராஜி ஃபோன் போடுறாங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. கதிரும் பேசுகிறாருன்னு. என்ன இப்போ எதுக்கு நீ ஃபோன் போட்டேன்னு ராஜி கேட்குறாங்க. இல்லை மீனாண்ணி அங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்களா என்னன்னு. அக்காவா, இல்லையே இன்னும் வரலையேன்னு. சரி எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்கண்ணே. ஓ அப்படியாண்ணே, அப்புறம் என்ன வேறு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணன் அன்னைக்கு ஃபோன் போட்டு பார்த்தாப்புல ஃபோன் சுவிச் ஆஃப் சொல்லி வருதான், அதனால தான் உன்கிட்ட கேட்க சொல்லி சொன்னாங்கண்ணே. ஓ அதுக்காக தான் ஃபோன் போட்டியண்ணே. ஆமாம் அதுக்காக தான், வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி அப்போ நான் ஃபோனை வைக்கிறேன்ட்டு ராஜி வச்சிடுறாங்க. சரி என்னடாக்க என்ன பேசுனானே. இல்லை அவங்க ஆஃபீஸ் போனதாக தான் சொல்கிறாங்கண்ணே. அப்படி தான்டா வீட்லேயும் சொன்னால், நானும் ஆஃபீஸ்லாம் போய் தேடி பார்த்தேன், நாங்கள் இல்லையே, எனக்கு பயமாக இருக்கடா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே ஒன்றும் பயப்படாத, வா நம்ம வீட்டுக்கு போவோம், அண்ணி அதுக்குன்னே கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவாங்க பாரு அப்படிங்கிறாங்க. ஒருவேளை வரலான்னா அப்படிங்கிறாங்க. வந்துடுவாங்க அண்ணே அப்படிங்கிறாங்க. அடுத்து மீனாவை கட்டுறாங்க. மீனை ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க. நம்மளாட்டி வீட்டில் ஒன்றும் சொல்லாமல் இவர்கிட்ட மெசேஜ் வேறு பண்ணிவிட்டு இப்படி ஃபோனை வேறு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நிற்கிறோம். எங்கே போகனே தெரியல, டைமும் முடிய போகுது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே ஃபோனை பார்க்குறாங்க. ஃபோனை பேசாமல் ஆன் பண்ணிடுவோமா அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் ஆன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்கா. இவ்வளோ நேரம் ஆச்சு, சரி நம்ம பேசாமல் வீட்டுக்கு கிளம்பிடலாமா, ஃபோனை ஆன் பண்ணிடுவோம், ஆன் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு ஃபோனை ஆன் பண்ணுறாங்க. நிறைய மெசேஜ், நிறைய ஃபோன் கால். ஐயோ என்ன இவ்வளோ ஃபோன் வந்திருக்கு அப்படின்ட்டு மீனா பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து இங்கே செந்தில் சொல்கிறாரு, நான் வேணா இன்னும் ஒருக்க ஃபோன் பண்ணி கேட்கட்டுமாடா, பார்க்கட்டுமா அப்படிங்கிறாங்க. அதான் ஃபோன் சுவிச் ஆஃப் சொல்லி வருதுன்னு சொல்கிறீங்களே என்னே, டே இன்னும் ஒருக்க போட்டு பார்க்குறேன் என்னென்ன. சரி ஃபோன் போட்டு பாரு அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ஃபோன் போடுறாங்க. ரிங்கு போகுது. டே ரிங் போகுதுடா அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்கிறாரு. அப்படியா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக மீனா பார்த்துட்டு ஆஹா உடனே ஃபோன் போட்டார். அதான் நான் ஆளை காணும்னு சொல்லி தேடி இருப்பாங்க தான், நல்லா தேடட்டும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணலாமா இல்லை கொஞ்சம் அலைய விடலாமா அப்படின்ட்டு. இல்லை அட்டன் பண்ண வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ஃபோன் நல்லா போடட்டும் அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க. ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாடான்னு, இன்னும் இன்னொரு போட்டு பாருண்ணே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாரு. சரி இன்னொரு ஃபோன் போட்டு பார்க்குறாங்க. சரி இன்னொரு போடுறாரே நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. என்ன மீனா எங்கே இருக்கேன், உனக்கு காணும் சொல்லி நான் எங்கெங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. நீ இப்போ எங்கே இருக்கன்னு. நான் எங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன, நான் எங்கேயோ போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா இப்படிலாம் பேசுகிறேன், நீ எங்கே இருக்கன்னு முதல் சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் உள்ள ஒரு பஸ் ஸ்டாப்பில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன்னு, நீ அங்கே நான் உடனே வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என்னது உடனே வர்றீங்களா, எதுக்குன்னு, நீ இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. என்ன சொன்னாங்க அப்படிங்கிற. இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்பில் இருக்கலான்டானே. சரி வா நம்ம போகணும். ஓ நீ பைக் ஓட்டுறியா அப்படிங்கிறாங்க. கதிர் உடனே பைக் ஓட்டுறாரு. அதுக்கடுத்து அவங்க போயிடுறாங்க. போய் மீனா நிற்கிறாங்க. என்ன மீனா உன்னை நான் காணும், நீ எங்கெங்கெல்லாம் தெரியும், நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. ஆமாம் நீ தான் என் கூட பேச மாட்டேங்கிற, அப்புறம் நான் என்ன பண்ணட்டும், அதை எங்கேயாவது போகலான்னு சொல்லி நிற்கிறேன்னு. அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது அப்படின்னு சொல்லி செந்தில் திட்டுறாரு. ஆனால் என்னென்ன இருனே திட்டாதுனே, அன்னிக்கிட்ட கொஞ்சம் சமாதானமாக பேசுனே, நீங்கள் என்ன ஏதுன்னு கொஞ்சம் சமாதானமாக பேசி ஆகுங்க சரியா, நான் கிளம்புறேன் தான் பைக் சாவி அப்படிங்கிறாங்க. நீ எப்படி போவேன்னே. நான் எப்படியா போய்க்கிடுவேனே, நீ அண்ணி சமாதானமாக பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா சரியா, நான் கிளம்புறேன். சரி நீ பார்ப்போம் அப்படின்ட்டு கதிர் கிளம்புறாரு. ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு காணும்னு சொல்லி நான் எங்கெங்கெல்லாம் தேடினே தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாண்ணே. அப்படியா, நீங்கள் தானே என்னை என்கிட்ட போகன்ட்டீங்க, என் கூட பேசவே மாட்டேங்கிறீங்க, அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி ஒரு இடத்துல போய் டீ குடிக்கிறதுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு மீனாட்ட குடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பேசுகிறாரு. இனிமேலாம் இந்த மாதிரிலாம் பண்ணாத மீனா, நான் உங்கள் வீட்டிலலாம் போய் தேடி பார்த்தேன் தெரியுமா, நீ அங்கே இருப்பியோன்னு சொல்லி உங்கள் வீட்டு பக்கம்லாம் போனேன் அப்படிங்கிறாங்க. அங்கே எப்படி நான் போயிருப்பேன்னே, நீ என்ன வேணாலும் செய்வில்லை, அதனால தான் அங்கேயும் போய் தேடி பார்த்தேன்னே. அதெல்லாம் அங்கெல்லாம் போக மாட்டேன், நீங்கள் தான் சொந்தம்னு சொல்லி, நீங்கள் தான் உறவுன்னு சொல்லி உங்களை நம்பி வந்தேன், நீங்கள் என்ன என் கூட இப்படி பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு. சாரி சரியா, இனிமேல் நான் கண்டிப்பாக உங்களோட சண்டை போட மாட்டேன் சரியா, நம்ம இனிமேல் எப்போயுமே சண்டை போட மாட்டோம், எப்போயுமே சேர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மீன் அவரை பார்த்துட்டே இருக்காங்க. என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கானே. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன வாய் வரைக்கும் வந்துச்சுல, சொல்ல வேண்டியதானே. இல்லை ஒருத்தவங்க நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் தான் பேசுவேன், இல்லாட்டினா அது வரைக்கும் பேசவே மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார், இப்போ அவர் எங்கே போனாருன்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படின்னு சொல்லி அப்படியே செந்திலுக்கு சிரிப்பு வந்துடுது. அப்பாடா அவங்க மூஞ்சில் சிரிப்பை பார்க்குறக்கு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. சரி மீனா, இனிமேல் நம்ம எப்போவுமே சிரிப்பாக சந்தோஷமாக இருப்போம் சரியா, சண்டை போட மாட்டோம் அப்படின்ட்டு பைக்கில் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க. அப்பா நீ மட்டும் வீட்டை விட்டு எங்கேயா போயிருந்தான்னு வச்சுக்கோ, பாண்டியன் ஸ்டோர் ஓனர் மருமகள் வீட்டை விட்டு வெளியேறிட்டா அப்படின்னு சொல்லி நியூஸ் அப்படியே பரவிடும், அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் ஆயிரும் தெரியுமா, நல்ல வேலை அது எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி பைக்கில் ஏறி உட்காந்துட்டு உட்காரு அப்படிங்கிறாங்க. மீனா
மீனாக்கு அதை கேட்டு பயங்கர கோவம் வருது. நீங்கள் பைக்லேருந்து இறங்குங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. பைக்லேருந்து இறங்குங்க சொல்கிறேன், என்னடி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னது நான் வந்து மனசு நொந்து உடஞ்சி போய் வீட்டை விட்டு வெளியேற அளவுக்கு நான் யோசித்துட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது. உங்கள் அப்பாவோட மானம் கப்பல் ஏறிடும், உங்கள் அப்பாவோட கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ உங்களுக்கு இவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி மீனா பேசுகிறாங்க. என்னடி இப்படி பேசுகிறேன்னே, அதை நான் சொல்லலை, நீ காணும்னு சொல்லி நான் தெருவாக தேடி இருப்பேன், இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிருப்பேன், சாப்பிடாம கொள்ளாமல் இருப்பேன், அதோடு சேர்த்து எங்கள் அப்பா மானமும் கப்பல் ஏறி இருக்குங்கிற மாதிரி நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாங்க. அது சரிண்ணே. ஐயோ இப்போ தான் ஒரு பெரிய சண்டே முடிஞ்சிருக்கு, இன்னொரு சண்டை வேண்டாம் ப்ளீஸ், தயவு செஞ்சு சண்டை போடாத சரியா, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு மீனாவும் சிரிச்சுறாங்க. ஆனால் ஒரு லாங் சாங் போட்டுட்டு பைக்கில் ஏறி கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வீடாக கட்டுறாங்க. சரவணன் வந்து ஒரு ஃபேனை ரிப்பேர் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு இதெல்லாம் ரிப்பேர் பார்க்க தெரியுமா மாமா அப்படின்ட்டு மயிலும் கேட்குறாங்க. ஏதோ கொஞ்சம் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் கோமதி இருந்துட்டு அதெல்லாம் இல்லை, அவன் ரொம்ப நல்லாவே ரிப்பேர் பார்ப்பான், போன வாரம் கூட மிக்ஸி ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகிடுச்சு, அந்த ஃப்ரிட்ஜை இவன் தான் ரிப்பேர் பார்த்து கொடுத்தான், என் பையனுக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. மீனா ராஜி வராங்க. என்னம்மா இன்னுமா இதை உட்காந்து ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, பேசாமல் இதை கடையில் போட்டுறோம்ல, இவ்வளோ நேரம் நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ட்ரை பண்ணி பார்ப்போம், ஓடிச்சுன்னா ஓடட்டும், இல்லைன்னா நம்ம கடையில் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபேன் ஓடுமா அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. உடனே மயில்ட்டு அதெல்லாம் நல்லா ஓடும், எங்கள் மாமா நல்லாவே ரிப்பேர் பார்ப்பாரு, சரியாயிரும்னே. அது சரி உருட்டுங்க நல்லா உருட்டுங்க அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. ஃபேன் சுவிட்ச் போட்டுறாங்க. ஃபேன் ஓடுதே, சூப்பர் ஃபேன் ஓடிச்சு அப்படின்னு சொல்லி ராஜி மீனா எல்லாம் கைதட்டாங்க. உடனே சீக்கிரமாக அவங்க கோமதி வந்துட்டு பார்த்தியா என் பையனோட திறமையே அப்படிங்கிறாங்க. மயில் வந்துட்டு பார்த்தீங்களா மீனா ஏதோ ஓடுமா ஓடாதான்னு கேட்டிங்க, பார்த்தீங்களா மாமா சொன்னது ஓடி ஆரம்பிச்சிச்சானே. சரி உங்கள் மாமா வந்து ரொம்ப நல்ல திறமைசாலி தான், நல்ல எலக்ட்ரிஷியன் தான், பெரிய ஆள் தான் அப்படிங்கிறாங்க. அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோன் அடிக்குது. எங்கே என் ஃபோன் அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்குறாங்க. உள்ள ரூமில் இருக்கு மாமா, நாம் எடுத்துகிட்டு வரேன்ட்டு மயில் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. என்னங்க மாமா தம்பி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனான்ட்டு யார் அவரானே, இல்லை அவரோட தம்பி அப்படிங்கிறாங்க. கோமதின்ட்டு அதுக்கு டைரெக்டாக நீ பேரை சொல்லிட வேண்டியதானே, அவர் தம்பி இவர் தம்பி, அவர் போட்டார் இவர் போட்டார்னு, சை இதெல்லாம் ஒரு இதா, பேரை சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மயிலும் சொல்கிறாங்க. அடுத்த ஃபோன் பேசுகிறாங்க. என்னடா அப்படிங்கிறீங்க. இல்லை நீ ஃபோன் போட்டிருந்தவங்களுக்கு நான் இப்போ தான் ஃபோன் பார்த்தேன், என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லைடா ஃப்ரெண்டோட தம்பி வந்து காலேஜ் விஷயமா உன்ட்ட பேசணும்னு சொல்லி கேட்டான், அதே உன் நம்பர் கொடுக்கவா வேண்டாமான்னு உன்ட்ட கேட்டு கொடுப்போம் பார்த்தேன். கொடுனே ஃபோன் நம்பர்லாம் கூட, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஃபோன் போட்டால் நாளைக்கு போட சொல்லுனே, இன்றைக்கி நான் வந்து வெளியில் இருக்கேன், டிரைவிங்கில் இருக்கேன், அதனால் என்னால் இப்போ ஃபோன் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், எங்கடா டிரைவிங் போயிருக்கா, எப்போயுமே வார கடைசி தானே போவேன்னே. இல்லைண்ணே இன்றைக்கி கூப்பிட்டாங்க, சரி பரவாயில்ல இருக்கட்டுமேனு சொல்லி போயிருக்கேன், தஞ்சாவூர் போயிருக்கேன், நாளை காலையில் தான் வருவேன், அம்மாட்ட நைட் சாப்பாடு வேணான்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. இப்போயுமே கஸ்டமர் வந்து டீ குடிக்க போயிருக்காங்க, அந்த கேப்பில் தான் நான் ஃபோன் எடுத்து உன்னை பார்த்தேன், அதான் உன்ட்ட பேசுனேன், சரி நான் வச்சிட்றேன்னு. டே இருடா அப்படிங்கிறாங்க. அதுக்கு வச்சிட்றாங்க. என்ன வேண்டா என்ன அப்படிங்கிறாங்க. அவன் டிரைவராக போயிருக்கானா, தஞ்சாவூர் வரைக்கும் போயிருக்கானா, சாப்பாடு வேணான்னு சொல்ல சொன்னானே, ஏன் தான் இந்த பையன் இப்படி பண்ணுறானே, என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான், நான் என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கோமதி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து சரவணன் ரூமுக்கு வராரு. மயில் வந்து கையில் துண்டை வச்சுட்டு இருந்தாங்க மாமா கை துடைக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் வந்து சேலையை எடுத்து துடைக்கிறாரு. உடனே மயில் சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ரொம்ப சோகமாக இருக்கா, சரவணை பார்த்து கவனிக்கிறாங்க. என்ன மாமா தம்பியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களான்னு. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவர் தானே எல்லோரும் இருக்கும்போது 10,000 தரேன்னு சொல்லி வீம்பா பேசினார், ஸோ அந்த 10,000 கொடுக்க அவர் ஓடி தானே ஆகணும், இதில் என்ன இருக்குது மாமா அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் அந்த 10,000 ஓடலை மயில், நம்ம வந்து அங்கே ரெசார்ட் போடும்போது ரூம் 21,000 வாடகை கேட்டாங்க, 24,000 வரைக்கும் ஆயிடுச்சின்னு சொல்லி சொன்னோம்ல, அதை அவன் தான் பரட்டி கொடுத்தான், அவன் யார்கிட்டக்கே கடனை வாங்கி கொடுத்துருக்கான், ஸோ அந்த கடனை அடைக்கிறதுக்காக நம்மளுக்காக தான் இப்படி ராப்பகலாக கண்மொழிச்சு சாப்பிடாமல் கொள்ளாமல் தூங்காமல் இப்படி வேலை பார்க்குறேன், எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏமாம்மா நான் ஒன்று கேட்கட்டுமா, இந்த வீட்டில் வந்து நகை பணம் காசு எல்லாமே இருக்குது, இவ்வளோ சொத்து பத்து எல்லாமே இருக்குது, ஒரு 21,000 இருக்காதா, அந்த 21,000த்துக்காக ஏன் எல்லோரும் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன மயில் 21,000 அவ்வளோ சின்ன அமௌண்ட்டா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான், ஆனால் அந்த 21,000த்துக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க எல்லோரும், உங்கள்கிட்ட தான் நிறைய ரூபா இருக்குல்ல, பொண்ணு பார்க்க வரும்போது கூட மாமாவே அப்படி தானே சொன்னாங்க அப்படிங்கிற. அதெல்லாம் உண்மை தான், எல்லாமே இருக்குது, நகை பணம் காசு சொத்து எல்லாமே இருக்குது, அது யார்கிட்டையுமே எங்கள் கிட்டக்க இல்லையே, எல்லாமே எங்கள் அப்பா கிட்டக்கில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் மாமா அத்தைகிட்ட கூட காசு இருக்காதானே. அம்மாட்ட இருக்கும், குடும்பத்துக்கு தேவையான செலவு மட்டும்தான் அம்மா வச்சுருப்பாங்க, மற்றபடி பெருசாலாம் காசு இருக்காது. சரி திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை பெருசாக காசு தேவைப்படுன்னா என்ன பண்ணுவீங்க, நான் அப்பா கிட்டக்க சொல்லுவேன், அப்பா வந்து அந்த தேவை வந்து கரெக்டான தேவை தானா அப்படின்னா அதுக்கு அப்பா செலவழிப்பார் அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் கூட பணமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே மயில் அப்படிங்கிறாங்க. ஏன் மாமா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் இதுதான் வழக்கம், அந்த காசை வந்து எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு வந்து கதிருக்கு திருப்பி கொடுக்கணும், பாவம் அவன் எனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லும்போது மயில் அங்கே ஃபீல் ஆகிட்டு இருக்காங்க.
நெக்ஸ்ட்டு உட்காந்து கோமதி வந்து காய் வெஜிடபிள்ஸ் ஏதோ கட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா நிற்கிறாங்க. அரசி ஏதோ சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஏன் அதை எடுக்காதுன்னு சொல்லி கையிலே அடிக்கிறாங்க. அம்மா வலிக்குதுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வலிக்கணுங்கிறதுக்காக அடிக்கிறேன். ஏதாவது தேவையில்லாமல் என்கிட்ட பேசி வாங்கிட்டு இருக்கா. நான் சரியான கோவத்தில் இருக்கேன்னு ஏன் தான் அவன் மேலே கோவப்படுறீங்கன்னு. நீ பேசாமல் இரு, நீ உன் வேலையை போய் பாரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் எனக்கு எந்த வேலையும் கொடுக்கல, இப்போ நான் எந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. தெரியுதுல, அப்போ பேசாமல் போய் படுத்து தூங்கலன்னா பேசாமல் போய் அமைதியை உட்காரு அப்படிங்கிறாங்க. கரெக்டாக ராஜி வந்துடுறாங்க. அது மீனை பார்த்துட்டு ஐயோ இவா வேறு இந்த நேரத்தில் வராளே, போயிருன்னு கணிச்சாட காட்டுறாங்க. அவங்க ஒன்றுமே தெரியாமல் என்னக்கா என்ன அப்படிங்கிறாங்க. போயிரு இந்த இடத்த இந்த இடத்த விட்டு நீ காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க பார்த்துட்டு அத்தை எனக்கு ஏதாவது வேலை இருக்கா, ஏதாவது கட் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. நீ இப்போ வரைக்கும் செஞ்ச வரைக்கும் வேலையெல்லாம் போதுமா, இனிமேல் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லம்மா அப்படிங்கிறாங்க. நான் என்னத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் உன்னை கல்யாணம் பண்ணதுனால தான் என் பையன் இப்போ ஆக்டிங் டிரைவராலாம் போகிறான். இப்படி வர கணக்கில் எல்லாருனாலும் சம்பாதிச்சு காசு கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய நிலைமையில் என் பையன் இப்போ இருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தால் தெரியுமா, உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் ஆஹா ஓகோன்னு சொல்லி அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் நேரமாக ஒரு 5 நிமிஷமாக என் பையன் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறானா, அது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கோமதி பயங்கரமாக கோவப்படுறாங்க. மீனா வந்துட்டு அதுக்கு இவ என்னத்தை பண்ணுவா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஒரு கோவத்தில் ஒரு ஆரம்பத்தில் பேசுகிறீங்க, ஆனால் அதுக்கு எல்லாம் ராஜி தான் காரணம்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னே. ஆமாம் இவ்வளோ கல்யாணம் பண்ணதுனால தான் என் பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, ஏன் அத்தை ராஜியை வந்து எனக்கு கதிரை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி மீனா கோவத்தில் கத்திடுறாங்க. ஒன்று பக்கத்தில் அரசி எல்லோரும் பார்க்குறாங்க. எல்லாருமே மீனா கோமதி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆஹா அவசரப்பட்டு நம்ம உண்மையை வளரிட்டோமோ அப்படின்னு சொல்லி மீனா அப்படியே ஷாக் ஆகுறாங்க.